உங்கள் விஜய். தனோ தனோ இப்போ பரவாயில்லையா? சுகன்யா டக்குன்னு தண்ணி எடுத்துனுவாமா, சீக்கிரம் போ. டேய் வேகமா விசிறா. குடுமா. இந்தாங்கப்பா. தனோ இந்தாம்மா. அம்மா இப்போ எப்படி இருக்குமா? அது ஓகே, டாக்டர் கிட்ட போலாமா? வேண்டாப்பா. பாட்டி பூஜா பூஜா பாட்டி என்னாச்சு பாட்டி? ஒண்ணல்லம்மா. ஏன் அழறீங்க? ஒண்ணல்லடி தங்கம். பூஜா நம்ம போலாமா? பாய் பாட்டி, நீங்க சீக்கிரமே சரியாயிடுவீங்க பாட்டி. சரி செல்லம். பூஜா கிளம்பலாமா? வா போலாம். பாய் பாட்டி. ஐயோ என்ன பகவானே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவே இல்லை. இப்ப கூட நான் இது வேணும்னே பண்ணல. ஓ என்ன குருவாயிரப்பா, என்னோட க்ஷமிக்கிறேன். நான் அவங்க மேல இருக்கிற கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு. என்னோட க்ஷமிக்கிறேன். வள்ளியம்மே, என்னாச்சு? ஏன் தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு வள்ளியம்மே? என்னாச்சு? ஏன் அழறீங்க? வைஷு கேக்குறல, சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க வள்ளியம்மே. அந்த எதிர் வீட்டு அம்மா உயிருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா, ஐயோ பகவானே. அவங்களுக்கு தான் ஒண்ணும் ஆகலல்ல, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆனா கூட தப்பே இல்ல. ஐயோ வைஷு அப்படியெல்லாம் சொல்லாத. சும்மா இருங்க வள்ளியம்மே, அவங்களுக்கெல்லாம் இறக்கப்பட்டுக்கிட்டு. ஐயோ வைஷு, நீ புரியாம பேசுற. சத்தியமா அவங்களுக்கு மூச்சு திணறல் இருக்குன்னு எனக்கு அறியல. நான் அவங்க மேல இருக்கிற கோவத்துல நான் இங்க செய்து போய் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியலடி வைஷு. என்ன சொல்றீங்க வள்ளியம்மே? நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள அந்த ரூமுக்குள்ள வச்சு நான் தான் பூட்டினேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு நான் நினைக்கலடி. என் மோள அவங்க டார்ச்சர் பண்றாங்களேன்னு முட்டாள்தனமா இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்டி. இந்த தப்புக்கு
அவங்களுக்கு என்ன ஜெயில போட்டாலும் தப்பே இல்ல. வள்ளியம்மே டென்ஷன் ஆகாதீங்க, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல. ஐயோ, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? உங்க நல்ல மனசுக்கு அப்படியெல்லாம் ஆகாது வள்ளியம்மே. இல்ல, நான் என் தப்ப எல்லார்கிட்டயும் சொல்லி இருக்கணும். நான் சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா அந்த அர்ஜுன் ரொம்ப கோபமா இருந்தானா, அதான் நான் பேடிச்சு. அதே மாரி சொல்லணும்னு நினைச்சப்போ மனோஜ் தான் என்ன வேண்டான்னு அவன் தடுத்துட்டான். மனோஜா? ஆமா. இப்போ எனக்கு மனசே கேக்கலடி வைஷு. அவங்க கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி நான் மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். ஆமா வள்ளியம்மே ப்ளீஸ், நீங்க யார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்க வேணாம். உங்களுக்காக நான் போய் மன்னிப்பு கேக்குறேன். நீங்க அழாதீங்க ப்ளீஸ். பகவானே, என்ன க்ஷமிக்கணே, என்ன க்ஷமிக்கணே. சரி வள்ளியம்மே, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அழாதீங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீங்க தான் எடுக்கல. பூஜாவுக்கு கிளினிக்ல ரொம்ப போர் அடிச்சிருச்சு, பாவம். ஆக்சுவலி தி பாயிண்ட் இஸ், பூஜாவுக்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். பொங்கல் அதுவுமா தாத்தா பாட்டியை பார்த்தா சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன், அதான் கூட்டிட்டு போனேன். எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? she was very happy. இட்ஸ் ஓகே பிரியா. பூஜா சந்தோஷத்தை விட எனக்கு வேற என்ன வேணும்? இந்த ப்ராப்ளம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். பூஜாவோட கஸ்டடி கேஸ்ல கோர்ட் கண்டிப்பா எனக்கு சாதகமா தான் முடிவெடுக்கும். அதுக்கப்புறம் நான் பூஜாவை எப்படி பாத்துக்க போறேன் தெரியுமா? அவளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பேன். அவ சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். நடுவுல அவங்க அவளை பாத்துட்டாங்கன்னா அவ மனசு மாத்திருவாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி, உங்களுக்கு தான் தெரியுமே. பூஜா என் கூட நிறைய நேரம் இருந்தா தானே அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். சரிங்க வந்தனா, சரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பிரியா மேடம், பூஜா உங்களை பார்க்கணும்னு அடம்பிடிக்கிறா மேடம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் அவளை பார்த்துட்டு போங்களேன். இல்லைன்னா பூஜா இன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்கவே மாட்டா. சரி, நான் அவளை பார்த்துட்டு கிளம்புறேன். வாங்க. பிரியாவும் பூஜாவும் இப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். என் வாழ்க்கையில பூஜா ரொம்ப முக்கியம்னு பிரியாவை எப்படியாவது நம்ப வைக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூஜா, பிரியாண்டி, வாங்க வாங்க வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் தூங்கலையா? நீங்க கதை சொன்னாதான் நான் தூங்குவேன். என்ன கதை சொல்லணும்? அன்னைக்கு நைட்டு போன்ல சொன்னீங்களே, சிண்ட்ரெல்லா கதை. அததான் அன்னைக்கே சொல்லிட்டேனே. ஐயோ, உங்களுக்கு தெரியவே இல்ல. நான் தான் அப்ப தூங்கிட்டேனே. இந்த சமத்து குட்டிங்கெல்லாம் ராத்திரி சீக்கிரம் தூங்கிடுவாங்களா? எங்க கண்ணு மூடி சீக்கிரம் தூங்கு. ஐயோ, சின்சானோட பெரிய மம்மிக்கு ஒண்ணுமே தெரியல. கதை சொன்னாதான் சின்ன மம்மி தூங்குவா. சரி, சொல்லட்டுமா? நட்சத்திரங்களுக்கு நடுவுல சிண்ட்ரெல்லா தொலைஞ்சு போயிட்டாளாம். அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? சிண்ட்ரெல்லாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஒவ்வொரு நட்சத்திரமா கூடையில பொறுக்கி போட்டு தேடிக்கிட்டே இருந்தாரு. ஆண்டி, நான் மறந்தே போயிட்டேன். என்ன? நான் அப்பாக்கு பாய் சொல்லவே இல்ல. கிஸ்ஸும் கொடுக்கல. எப்போ? வரும்போது. அப்பாக்கு என் மேல கோவம் வந்திருக்கும்ல. கம்மியா
யூ நோ வாட், பூஜா மேல உங்க அப்பா நிறைய அன்பு வச்சிருக்காரு. அதனால அப்பாவுக்கு உன் மேல எப்பவும் கோவம் வராது. போதும். சரி இது மட்டும் வாங்கிக்க. ப்ளீஸ் பப்பி. பப்பியா? அது என்னது? அப்பா. இது பப்பு. இது பப்பி. இதை பாரு பூஜன், என்ன அப்பான்னு மட்டும் கூப்பிடு, இப்படி எல்லாம் கூப்பிடாத, எனக்கு பிடிக்காது. அப்பா, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கப்பா. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேப்பா. அர்ஜுன், சாப்பாடு ஆறுதில்ல, சாப்பிடு. எனக்கு பசிக்கல. அர்ஜுன், உன் சார்ஜர் எங்க இருக்கு? என் ரூம்ல இருக்கு, எடுத்துக்க. இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில போலாம். மா, நீ ஏமா வெளியில வந்த? பிரசாதம் கொடுக்கணும்டி. தானோ, உன்னை ரெஸ்ட் தான் எடுக்க சொன்னேன். பொங்கலை நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துக்கலாம்ல. என்னங்க, இன்னைக்கு தானங்க பொங்கல், நாளைக்கு கொண்டு போய் யாராவது கொடுப்பாங்களா? சாந்தி, ஐயோ என்ன கத்த விடாத சாந்தி. சொல்லுங்கம்மா. சக்கரை பொங்கலை ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. பொங்கலா? யாருக்கு? பூஜாவுக்குமா. மனோஜ் வாடா. என்னம்மா? பூஜாவுக்கு பொங்கல் கொடுக்க மறந்துட்டேன்டா, நீ போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வாப்பா. அம்மா, நான் கொடுத்துட்றேன். அர்ஜுன், அவங்க வீட்டுக்கு நீ போறியா? நான் ஒரு மீட்டிங் போறேன், போற வழியில தான் அவங்களோட வீடு, அப்படியே கொடுத்துட்டு போயிடுறேன். நீ அவளை பாத்தீனா உன் கையால அவளுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுப்பா. அம்மா, இந்தாப்பா. அம்மா, நான் உள்ளெல்லாம் போக மாட்டேன், வெளியில செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்துடுறேன். அவன் பூஜா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் பாருங்க. மீட்டிங் இருக்குன்னு பொய்ய சொல்லிட்டு பொண்ணை பார்க்க போறான். வந்த நவல் அர்ஜுன் எவ்வளவு மாறி போயிட்டான். எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பொண்ணு மேல வச்சிருக்க பாசத்தை கூட அவனால வெளியே காட்ட முடியல. என் பையன் இந்த மாதிரி இருக்கிறது என்னால பார்க்க முடியல. தானோ, எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்சம் அமைதியா இரு. நாளை கோர்ட் ஹியரிங் இருக்கு, கடவுள் நம்மளை நிச்சயமா கைவிட மாட்டார். பூஜா's a good girl, no? குட் கேர்ள் சீக்கிரமா தூங்கிடுவாங்க. நீங்க இன்னும் தூங்காம இருக்கீங்க. பூஜா குட்டி இன்னுமா தூங்கல?
வந்தனா நம்ம பூஜாக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு காமி. பூஜா, இது உன்னோட புது ஃப்ரெண்ட். இந்த பொம்மை உன்னோட பேசும். இந்த பொம்மை கூட நீ விளையாடலாம். இங்க பாரு. இதுக்கு நாம டைனோன்னு பேர் வைக்கலாமா? பூஜா, உனக்கு இந்த டால் பிடிக்கலையா? சரி, உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். வந்தனா பூஜாவுக்கு இந்த ட்ரெஸ். பூஜாவோட ஃபேவரட் கலர் yellow. பூஜா, எனக்கு தெரியாம போச்சு. இனிமே உனக்கு எது வாங்கிட்டு வந்தாலும் எல்லோ கலர்லயே வாங்கிட்டு வரேன். சரியா? பிரியா, உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட். எனக்கா? ஆமா, உனக்கு தான். வாங்கிக்கோ. இத்தனை நாள் நீ எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. உன்னாலதான் பூஜாவோட முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுது. ப்ளீஸ் வாங்கிக்க. இல்ல, நான் பூஜாவுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் சாரி, பட் தேங்க்ஸ். எனக்கு வேணாம். சரி, ஓகே. உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் பிடிக்கல, டாலும் பிடிக்கல. அப்போ உங்களுக்காக ரியல் மங்கி வாங்கிட்டு வந்துடலாமா? பிரியா, உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. நாளைக்கு பூஜா கஸ்டடியோட ஃபர்ஸ்ட் ஹியரிங். நீங்க எங்க கூட கோர்ட்டுக்கு வரணும். அது பூஜாக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? ஆக்சுவலி இது உங்க ஃபேமிலியோட ஹியரிங். எனக்கு அங்க என்ன வேலை? அர்ஜுன் கூட எல்லாருமே வருவாங்க. ஆனா எங்க கூட யாருமே இல்ல. ஒருவேளை நீ வந்தினா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். ப்ளீஸ் பிரியா, நான் பூஜாக்காக தான் உன்னை கூப்பிடுறேன். உங்களுக்கு அவங்க குடும்பத்தை பத்தி தான் தெரியுமே. அவங்க என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணா போவாங்க. ஐம் வெரி சாரி. இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நான் கிளம்பட்டுமா? பூஜா, நான் கிளம்புறேன். ஆண்டி, அப்பாக்கு குட் நைட் சொல்லிடுங்க. ஓகே. ஓ சார்பா நான் உங்க அப்பாவுக்கு குட் நைட் சொல்லிடுறேன். பை பை. போயிட்டு வரேன் வந்தனா. வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் சார் நீங்க? யார் பார்க்கணும்? இங்க பூஜான்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்காளா? அசோக் சார் பொண்ணு. யோ, அது அசோக் சார் பொண்ணு கிடையாது. அத பத்தி எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு? இதுல பொங்கல் இருக்கு. பூஜாட்ட கொடுத்துரு. சரிங்க சார். இவர் பிபியை எதை வச்சு அளக்குறதுனே தெரியலையே. டென்ஷன் பார்ட்டி. அப்புறம் வாட்ச்மேன் சார், அது போ. ஆமா, இது என்ன சைடு பிசினஸா? என்ன? இல்ல, மத்தவங்களோட குழந்தைய புடிச்சு பழகி அம்மா மாதிரி டிராமா ஆடி
கடைசியில கஸ்டடி கேஸ்ல அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறேன்னு மிரட்டி பணம் வசூல் பண்றது பிரமாதம். என்ன வளர்றீங்க? உன் டென்டிஸ்ட் வேலையை விட இந்த வேலை தான் ரொம்ப பிரமாதம். ஆமா, இந்த அசோக் உனக்கு எவ்வளவு கொடுத்தான்?